பேசவே முடியலப்பா. தர்மா தர்மா எப்படா போய் உனக்கு தர்மா? யாருக்கிட்டையும் போக மாட்டான். அதுதான் இப்போ எனக்கே ஒரு குழப்பமா இருக்கு. குழந்தை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அந்த கல்குடோன்னு உள்ளதான் பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்களே உள்ள வேண்டிதான் நம்பலையே அவனான்னு. என் புள்ளைன்னா ஊமை புள்ள போகுது. ஒரு துஷ்டமான புள்ளையா. சென்னை கொருக்குப்பேட்டையில் அண்ணனை தேடி வந்த மர்ம கும்பல் அவரது தம்பியை வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கூலி தொழிலாளியான தர்மா தனது நண்பர் கிஷோருடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் ஒன்று அவரது அண்ணன் எங்கே இருக்கிறார் என கேட்டுள்ளனர். தகவல் கொடுக்க மறுத்த தர்மாவை அந்த கும்பல் கத்தி மற்றும் பீர் பாட்டிலால் தாக்கியதோடு தடுக்க முயன்ற கிஷோரையும் தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. எனக்கு 9:30 மணிக்கு தெரியும். 9:30 மணிக்கு அங்கே எதிர்க்க இருக்கிறவங்க வந்து சொன்னாங்கப்பா, இந்தமாரி தர்மாவை வெட்டிட்டாங்க. இப்போ தானே போனான், எங்கே போனான்னு வெட்டி ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு போகிறாங்க. அவன் தான்ப்பா சம்பாதிச்சு கொடுக்குறவன். யார் ஒம்புக்கும் போக மாட்டான், யார் தும்புக்கும் போக மாட்டான். அவன் வேலை உண்டு அவன் வித்தி உண்டுன்னு போகிறான். யாருக்கிட்டுமே வச்சுக்க மாட்டான். என்னன்னா அதுதான் பேசுவான். போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன் இட்டுன்னு போயிட்டாங்கன்னு. அங்கே பார்த்தா 1 லிட்டர் ரத்தத்துக்கு 5 போய் கிடக்குது அந்த ரோட்டில். என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் உள்ளே நடந்துக்குது சண்டை, எனக்கு தெரியாது. என்னான்னு கேட்டால் ஆஸ்பத்திரி போனதுக்கு தான் தெரியுது. அவனை இட்டுன்னு தனியாக போயிட்டாங்க. அவன் தான் குடும்பம் பார்க்குறான். சென்ட்ரிங் வேலை சொல்லுங்க. தெரியலையப்பா, அவன் எதையும் சொல்லலையே. அவன் வம்புக்கு போகிறவனா தான் என்கிட்ட சொல்லுவான். அவன் எதையும் சொல்லலையே. அவன் எங்கேயும் போக மாட்டான். அவனை தேடி அவன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவான். அவன் யார் இதுக்கும் போக மாட்டான். எங்கேயுமே இது கேட்டு அண்ணங்கிட்டே யாருக்கிட்டையும் போக மாட்டான். அதுதான் இப்போ எனக்கே குழப்பமாக இருக்குது. குழந்தை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அந்த கல்குடோன்னு உள்ளே தான் பண்ணிக்கிறாங்க. போய் பார்த்தா இந்தமாரி பசங்க நேர் நகர் பசங்க எல்லாம் தேவலால பசங்க கூட்டு போய் வா மச்சான் பேசணுன்ட்டு இட்டுன்னு போனோடனே இன்னொருத்தன் வந்த பிறகு போட்டாங்களா இங்கே எங்கே பார்த்தாலும் கொந்தி வச்சு கை ஒரு இடம். நான் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாம், எல்லாம் டீப்பாரு. ஒரு இடம் கூட பேசவே முடியலப்பா. என் பிள்ளைன்னா ஊமை புள்ள போகுது. ஒரு துஷ்டமான பிள்ளையில அது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும், குளிச்சுட்டு கிளம்பி போய் கடையில் உட்காரோம் அவங்க அண்ணன் கூட. அதாம்மா பண்ணுவான். ஏன்னா என்னன்னே பார்க்க தெரியலையே. எந்த பிரச்சனையும் போக மாட்டான், நல்ல பையன். அவன் தான் அந்த குடும்பத்தையே பார்த்துன்னு இருக்கிறான். அவங்க அப்பா இறந்து 12 வருஷம் ஆகுது. இங்கே தான் இருந்து எல்லாம் இது பண்ணி வருவான், வீட்டில் குளிப்பான், சாப்பிடுவான், வேலைக்கு போயிடணும். இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத நடந்துருக்குது. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், பிடிக்கணும், செய்தோன்னு. தெரிலங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த வீடு நம்மளது. கேள்விப்பட்டு எல்லோரும் ஓடணும். முனையிலேருந்து ஒருத்தவங்க கத்தின்னு ஓடியாந்தாங்க, சரின்னு போனோம். இல்லை சண்டைலாம் அந்த மாதிரிலாம் நடக்கும், சின்ன இதுதான் ஃபஸ்ட் டைமு. மவுட்ருன்னு நடந்துருக்குது தான் ஃபஸ்ட் டைமு இந்த ஏரியாவில். என் பையன் எதனால் என்ன பகைன்றது செஞ்சவங்கள பிடிக்கணும். என் பிள்ளைக்கு ஒரு பதில் கிடைக்கணும். எனக்கு கிடைக்கணும். என் பிள்ளை உழைச்சி போகிற பிள்ளை, எந்த ஒரு பழக்கமும் இல்லாத பிள்ளைங்க நகருக்கே தெரியும். எனக்கு அதுக்கு தந்த நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து பதில் என்னான்னு கேள்விக்குறி வேணும். சரியா? என் பிள்ளை எல்லாம் என்ன சொல்ல முடியல. என் தர்மாவை சொல்ல முடியலப்பா. என் ராஜாவை எத்தனை குத்து வெட்டித்தேம்மா. என் ராஜா போனது ஒரு மாலை போச்சம்மா.